இதுதான் நோக்கியா 105 சிங்கிள் சிம் மொபைல். இந்த கீபேட் மொபைல் இருக்கிற பெஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னா, இன்டர்நெட் இல்லாமல் யூபிஐ யூஸ் பண்ண முடியும். எப்படி அக்கவுண்ட் ஓபன் செஞ்சு பணம் அனுப்பலாம்னு தெளிவா பார்க்கலாம். ஜிஎஸ்பே ஆப் இருக்கும் ஓபன் செஞ்சுக்கலாம். இந்த ஆப் வேலை செய்யணும்னா இன்டர்நெட்க்கு பதில் மெசேஜ் பேலன்ஸ் அல்லது மெயின் பேலன்ஸ் கட்டாயம். போட்டோல இருக்கிற மாதிரி மோர் ஆப்ஷன்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கிற பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட்ல முதல் 4 கோட் தெரிஞ்சு வச்சிக்கோங்க. நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கவுண்ட், அதனால ஐஓபிஏ கொடுக்கிறேன். இப்போ சப்மிட் கொடுங்க. பேங்கின் அக்கவுண்ட் லிங்கின் சக்சஸ்ஃபுல்லி அப்படி ஸ்கிரீன்ல வரும். இப்போ செட் யூபிஐ பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ கையில ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. ஏடிஎம் கார்டு விவரங்கள் மற்றும் தேவையான பின் டீடைல்ஸ் கொடுங்க. ஓடிபி உங்க மொபைலுக்கு வந்ததும் பேக் பட்டன் அழுத்தாமல் ஆஃப் பட்டன் அழுத்தி மெசேஜ் இன்பாக்ஸ்க்கு போய் ஓடிபி ஐ குறித்து வைத்து திரும்ப யூபிஐ ஆப் வந்து ஓடிபி கொடுக்கவும். யூபிஐ பின் சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லி அப்படி ஸ்கிரீன்ல வந்ததும் பணம் அனுப்பி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். பே பை மொபைல் நம்பர் ஆப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுத்து ₹1 அனுப்ப போறேன். பேமெண்ட் இனிஷியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி எனும் போது அக்கவுண்ட்ல பணம் டெபிட் ஆகிவிட்டது. பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பிளேஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி வரும்பொழுது பணம் அந்த நம்பருக்கு கிடைத்தது. டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி போய் பார்க்கும்போது பணம் அனுப்பப்பட்ட நம்பர், இவ்வளவு காசு, நேரம், தேதி, யூபிஐ ரெஃபரன்ஸ் ஐடி என அனைத்தும் உள்ளன.